நண்பர்களே, நான் எங்கேயாச்சும் போறேன். எனக்கு உண்மையாவே வாழவே பிடிக்கல. ஒரு ஒரு பிரச்சனை முடிய ஒரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை. அந்த பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை. இப்படியே மாறி மாறி எனக்கே பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. உண்மையா விசிறா இருக்குது தெரியுமா? வீட்டில் இருந்து கொண்டு நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு மண்டையெல்லாம் விரைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை. அப்புறம் பொண்ணாவது நான் இவ்வளோ தான் சமாளிக்கிறேன்னு தெரியல. ஐயோ, இந்த வயசுலேயே 23 வயசுலேயே எனக்கு இவ்வளோ பிரச்சனைண்டா நான் நினைக்கல சத்தியமா. ஐயோ, எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. எனக்கு ஒரு பக்கம் எனக்கு மண்டை ப்ரெஷர் ஆக்குற மாதிரி எனக்கு அவ்வளோ அழுக வேதனையாக இருக்குது. இந்த வயசுல 23 வயசுலேயே எனக்கு இவ்வளோ பிரச்சனைண்டா நான் நினைச்சு பார்க்கல. அப்போ 30, 35, 40 வயசில் எனக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வரும். ஐயோ, என்ன கொடுமைடா. நான் என்ன பாவம் செஞ்சு தொலைச்சனோ தெரியல. போன ஜென்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. இந்த ஜென்மத்தில் வந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். ஐயோ, எனக்கு முடியலை பா. நான் பட்ட மாதிரி நீங்கள் யாருமே இந்த லைவில் நீங்கள் பட மாட்டீங்க. 19 வயசுல இருந்து தான் இது வரைக்கும் நான் பிரச்சனைன்னு கொண்டே போகுது. அதுக்கு முதல்ல எங்கள்ட வீட்டில் எங்கள்ட அப்பா பிரச்சனை பண்ணுவார். அதுவும் நிம்மதி இல்லாமல் இருப்போம். சரி, வளர்ந்தோன்னையாவது நம்ம பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக இருப்போம் என்று பார்த்தா வளர்ந்ததுக்கு அப்புறமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்குது. எப்போ இந்த மீடியாவுக்குள்ளே வந்தனோ அதுலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்குது. ஒரு மனுஷர் திறமையில வச்சு கொண்டு அதை வெளியே காட்டுறதுக்காக வந்து இப்படி மீடியாக்கள் அது இது படம் நடிக்க அப்படின்னு போனால் அதை ஏன் கொச்சப்படுத்துறாங்கன்னு தெரியல. இந்தியாவில் வந்து டான்ஸ் ஆடி குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் ஆடி போட்டால் அதை சிரித்து நல்லா கைத்தட்டி பார்த்து மகிழ்றீங்க. அதே இலங்கையில் இருக்கிறவங்க உள்ளூர் பொண்ணுங்க இல்லத்து பொண்ணுங்க டான்ஸ் ஆடி போட்டால் அதை கேவலமாக இப்படி நியூஸில் போடுறீங்க, பப்ளிக் பண்ணி அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ என்ன தான் செய்கிறது நம்ம? அப்போ இப்படியே நம்ம வீட்டுக்குள்ளேயே போய் மூலையில் கதவை பூட்டிகிட்டு இருக்கிறதா? வெளியே வரவே கூடாதா பெண்ணுங்க? பாய்ஸ் நீங்கள் வந்து டிக்டாக் பண்ணுறேன் யூடியூப் பண்ணுறேன்ட்டு இப்படியே மரமாக எங்கேயாவது தொங்கி கொண்டு ஃபோன் தூக்கிட்டு கேமரா தூக்கிட்டு இப்படியே மேய்ஞ்சிட்டு தெரிவிங்க. அதே கேர்ள்ஸ் சுதந்திரமாக வெளியே போகலாது வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்களோட வீட்டில் வந்து முதல்ல எல்லாம் கட்டுப்பாடு போட்டாங்க. நான் வளர்றது நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சுட்டு தானே. அதனால் எனக்கு இப்போ கல்யாணம் கட்டுற வயசு வந்துடுச்சு. அதனால் எனக்கு வீட்டை யாரும் பேச மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. என்னுடைய விருப்பம் தான். நான் ஒழுங்காக இருக்கேன்டபடியா என்ன யாரும் ஒருத்தர் நான் வந்து இந்த லவ் பண்ணி ஒரு பிரச்சனை விட்டேன் தான். இப்போ நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன். ஓகேவா? வீட்டோட அம்மாவோட ஒழுங்காக இருக்கேன். அம்மா சொல்கிறம்மா அப்படி தான் கல்யாணம் கட்டுவேன் நான். ஆனாலும் இந்த மீடியாக்களை வந்ததுலேருந்து எனக்கு ஒரு பிரச்சனையாக வருது. எனக்கு மீடியா விட்டு போகிற மனசு வரல. ஏன்னா என்னுடைய லட்சியம்னு சொன்னால் எனக்கு இதில் நான் 1 மில்லியன் எனக்கு யூடியூப் சேனலில் அடிக்கணும். அதுதான் என்னுடைய லட்சியம். இதை தோண்டி எனக்கு வேறு எந்த லட்சியம் இல்லை. என்னோடய வாழ்க்கையை பற்றி கூட நான் யோசிக்கலை. ஆனால் எனக்கு இதில் நல்லா என்னுடைய போன மானம் போன பேரெல்லாம் நான் இந்த யூடியூப் சேனல் எடுக்கணும். ஓகேவா? இதில் நான் 1 மில்லியன் அடித்து நான் 1 மில்லியன் அடித்தோடும் நான் பெரிய செலிப்ரேஷன் பண்ணுவேன். நான் 1 மில்லியன் கஷ்டப்பட்டதுக்காக ஒரு பழம் கடிச்சிட்டேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குல்ல. டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதான் உண்டு. ஓகேவா? நான் ஆகலும் படிக்கலை. நான் ஓரளவு தான் படித்தேன். வீட்டில் பாதிலே படிப்பேன்னு பாட்டேன். அதனால் வந்து இதுலேயாவது நான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேவா? இது மூலியமாவது நான் எனக்கு ஏதாவது ஒரு கதை எழுதுறதோ இல்லை ஏதாவது ஒரு சீரியல் ஏதாவது நாடகம் நடிக்கிறது, படமெல்லாம் எனக்கு நடிக்க தெரியாது. நான் நடிக்கிறேன் இன்ட்ரெஸ்டில் அந்த இப்படி நாடகங்கள் அதுகள் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. சினிமா, நகைச்சுவை, சித்திரைகள் அதுலெல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி வெளிக்காட்டுறது அது இதுன்னு தெரியலை. ஏதோ மீடியாவில் வந்தேன், டான்ஸ் ஆடி போடுறேன், ஷார்ட் போடுறேன், லாங்ஸ் போடுறேன், லைவ் போடுறேன். இதில் என்னுடைய திறமையை காட்டி கொண்டு இருக்கிறேன். அதே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு மாடல் ட்ரெஸ்ஸு போட்டோ இல்லை ஏதாவது ஒரு பாய்ஸ் கூட நின்று ஒரு குத்து பாட்டுக்கோ இல்லை வந்து நார்மல் பாட்டுக்கோ நடித்து போட்டால் கூட இப்படி தப்பாக பேசுதுகள். ஏற்கனவே எனக்கு சும்மாலாம் தேவையில்லாமல் இழுத்து தப்பு பண்ணாதனா தப்பு பண்ண மாதிரி கோத்து கதை கட்டுறாங்க. இதில் வேறு நான் ஏதாவது ஒன்று பண்ண போய் இதில் நான் இப்படியே இருக்க மாட்டேன். ஓகேவா? எனக்கும் நானும் ஒரு பொம்பளை பிள்ளை தானே, சுதந்திரமாக இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனால் இப்போ என்ன கவலைண்டா, ஒரு பிரச்சனை முடிய ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. நினைக்கும் போது யூடியூப் சேனல் கமெண்ட்டை பார்த்தாலே எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கும். மண்டையெல்லாம் புரைக்கும். இதில் வேறு வந்து எனக்கு பிரச்சனை ஊருக்கு மேலே பிரச்சனையாக வந்துட்டு இருக்கு. நான் என்ன செய்யறேன்னு தெரியல. எனக்கு அதான் வெறுத்து போச்சு. நானும் இவ்வளோப்பா பொறுக்கிறது. நானும் ஒரு மனசு தானே, எல்லார மாதிரி சாதாரண மனசு தானே.
நான் எவ்வளோ பொறுக்குறேன் சொல்லுங்க பாப்போம். இந்த வயசுல எனக்கு இவ்வளோ கஷ்டம்டா, அப்போ நான் இன்னும் வாழ வேண்டிய வயசு எனக்கு எவ்வளவோ இருக்குது. ஓகேவா? அப்போ நான் என்ன கஷ்டமெல்லாம் படுவேன். நிறைய பேர் சொல்கிறீங்க, நீ ஏன் சாவு 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 சாவுன்ற. என்னோ இவங்க தான் எனக்கு பால் கொடுத்து சாப்பாடு ஊட்டி என்னை இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்து எனக்கு என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு விட்டார்கள் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து. இன்னும் ஈஸியாக சொல்லிருப்பாங்களா சாவு சாவுண்டு. இப்போ நான் கூட மீடியாக்களில் இருக்க மாட்டேன், என்னுடைய அருமை தெரியாது. அதே நான் இந்த மீடியா விட்டு போயிட்டுன்னு சொன்னால் ஏதோ என்னில் ஒரு கொஞ்சம் கூட இறக்கமில்லாத மனுஷர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்ல வரல. என்னுடைய ரசிகர்கள் சில பேர் வந்து என்னுடைய நான் எல்லாத்தையும் என்னோட ரசிப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து என்னை ரசிக்கிறது கிடையாது. என்னை வந்து கேவலமாக பேசி சாவு திட்டு அப்படி இப்படின்லாம் திட்டுறீங்க. நான் சாப்பிட்றதால உங்களுக்கு என்ன சந்தோஷம், நான் இந்த யூடியூப்பை விட்டு போகிறால என்ன சந்தோஷம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியலை. ஆனால் என்னவோ நான் உங்களோட காசுகளை வாங்கி நான் சாப்பிட்ற மாதிரி தான் உங்களோட கதையாக இருக்குது பார்க்க. நான் என்னவோ ஏதோ செஞ்சு ஏதோ பிழைச்சிட்டு போகிறேன், அதுலேயும் புலப்பள்ளி போடுறாம. இதனால தான் எனக்கு பிரச்சனை, வேறு எதாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து பேட் கமெண்ட்ஸ் திட்டி போட்டால் அது இப்போ பிரச்சனை முடிஞ்சு, அதை பார்த்து திரும்ப அதை வச்சுக்கொண்டே திரும்ப பிரச்சனை பண்ணுது, திரும்ப ஏதாவது ஒன்று பண்ணுது. அதை எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கேன். ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. என்னுடைய கஷ்டங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள தானே வேணும். ஓகேவா? நான் இந்த வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள தானே வேணும். அதுக்காக தான் எல்லா யூடியூப் சேனல்காரவங்களையும் வந்து இவ்வளோ கேவலப்படுத்துறது இல்லை. ஆனால் என்ன தான் இதில் டீப்பாக இறங்கி கேவலப்படுத்தி இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை நினச்சதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது நண்பர்களே. என்ன செய்கிறது என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்குது. ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று என்ன ஏதாவது ஒன்று குறை சொல்கிறதுலையே தான் இருக்கிறீங்க. நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது, என்னால் எவ்வளோ சொல்லுங்கள், எவ்வளோ தாங்க முடியும், எவ்வளோ தாங்க முடியும் சொல்லுங்கள். அடி மேல் அடி அடித்தால் அம்மின்னு சொல்லுவாங்க. என்னால் எவ்வளோ தாங்க முடியும் சொல்லுங்கள். நான் ஒன்றும் பணக்கார பொண்ணெல்லாம் கிடையாது, நானும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவு தான் ஏதாவது ஒன்று பண்ண முடியும், ஏதாவது செய்ய முடியும். ஆளாளுக்கும் நான் வந்து என்ன சொல்கிறது, ஏமாந்தேன், இந்த பொண்ணுக்கு கேட்க பார்க்க ஆக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுறதால வந்து நியாயமாக கேட்குறேன். தர்மமாக நீங்கள் சொல்லுவாங்க, நேர்மை நீதி நியாயம் வந்து எதிராண்டு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு பொண்ணை போட்டு இப்படி வதை பண்ணுறீங்களே, அதை நினச்சி தாங்க அவ்வளோ இப்போ எனக்கு ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே ஒண்ட வந்துட்டு இருக்குது. அதை நினச்சி தான் நான் புலம்பிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க தானே வேணும். பாரா இந்த வயசில் இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது, இல்லை கொஞ்சமாவது பாவம் காட்டுங்க. ஓகேவா? எனக்கு உதவியெல்லாம் பண்ண தேவையில்லை, நீங்கள் எனக்கு எந்த உதவியுமே பண்ண வேணாம். எனக்கு கொஞ்சமாவது நிம்மதியாக டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரச்சனை பண்ணாமல் இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும். நான் வேறு ஒன்றும் கூட காசோ பணமெல்லாம் கேட்கல. எனக்கு சப்போர்ட் பண்ணாடி கூட பரவாயில்ல, என்னுடைய வீடியோஸை நீங்கள் வந்து கமெண்ட் போடாட்டியும் பரவாயில்ல, இல்லாட்டின்னு பார்க்காட்டியும் பரவாயில்ல. என்ன இப்படி தூத்தி கட்டுறது அசிங்கப்படுத்துறதுலாம் நிப்பாட்டுங்கப்பா. நானும் உங்களை மாதிரி உங்களோட வீட்டில் உள்ள பொண்ணு மாதிரி தான் நானும். அப்படி நினச்சி பாருங்கள். இந்த உலகத்தில் ஆறு தான் தப்பு பண்ணல சொல்லுங்கள், ஆறு தப்பு பண்ணல. எல்லாம் அப்படியே பிறந்து வளர்ந்தல தான் சாக மட்டும் அப்படியே நேர்மையாக நீதி நியாயமாக இறைவனுக்கு கட்டுப்படா இருக்கீங்க. இல்லை எல்லாம் தப்பு பண்ணி தானே ஒழுங்கா, நீங்களும் தப்பு பண்ணிட்டு தானே திருந்திருப்பீங்க. இல்லை சில பேர் தப்பு பண்ணி கொண்டே இருப்பீங்க, திருந்துற வாய்ப்பும் கிடையாது. இப்போ அடுத்தவங்களை கூட சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒழுங்காக அனுபவம் யோசித்து பார்க்கணும்ல. பிரச்சனைக்கு மேலேயே பிரச்சனை கொடுக்குறதுக்குன்னே தெரியுறீங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல, போங்க. சரி, இதை தான் சொல்ல வந்த நண்பர்களே. ஓகே, நான் பாய் போயிட்டு வரேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.